செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. பட்டதெல்லாம் தவறுன்னு தெரிந்து கொண்டு பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். அதற்கே அவருடைய கடாட்சம் வேணும். யத் ப்ரூபிரங்காக பிரமாணம். இதை சுவாமி பராசர பட்டர் சாதிக்கும் போது, மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பெற்றால் அது முதல் நிலை கடாட்சம் வேணும். அது இருந்தால்தான் பெருமான் தான் திருக்கண்கள் திறந்து கடாட்சிக்கிறார். இதை பற்றி வால்மீகி ராமாயணம் அழகாக சொல்லுகிறது. வால்மீகி பகவான் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் எழுதினார். நாம் அறிந்தது ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ராமபிரானுடைய அனைத்து வைபவங்களையும் அதிலிருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். சின்ன சின்ன தகவல்கள். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் காட்டுக்கு வருகிறார்கள். முதலில் குகனோடைய தோழமை. குகனொடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். தேர் சுமந்திரன் ஓட்டி வருகிறார். தேரிலிருந்து ராமன் இறங்குகிறார். சீதைக்கு கைலாக கொடுத்து இறக்கி விடுகிறார். குகனை நோக்கி வருகிறார்கள்.